பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங்கிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு வேலையும் இடமாற்றமும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தோம்னா வேலையில இருப்பாங்க, அதுல இடமாற்றங்கள் ஏற்படுங்க. ஸோ எல்லா தொழிலுமே போலீஸா இருக்கட்டும், ஐடி, எந்த தொழிலா இருந்தாலும் அதுல ஒரு ப்ரொமோஷன் ஏற்படும். இல்லைன்னா அதுலயே ஒரு சேஞ்ச் அவங்களுக்கு ஏற்படுங்க. இல்லைன்னா வேலையை வேற இடமாற்றங்கள் இடமாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படும். இது எப்படி ஏற்படுது, எந்த கிரக சேர்க்கையில ஏற்படுது, எந்த காலகட்டத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய குரூப்ல பார்த்தீங்கன்னா 3 விதமான யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸோ அந்த 3 ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அண்ட் ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் போடுற வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஆத்தாளை எங்கள் விராமவல்லியை அன்னமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூர் நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வார நம்ம ஜோதிட தலைப்பு ஜோதிடமும் பணிமாற்றமும். இந்த தலைப்பை பத்தி நம்ம இந்த வாரத்துல நம்ம விவாதிக்க போறதுல இப்ப நம்ம மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவுமே முக்கியமானது தொழில். ஏன்னா தொழில் இல்லை அப்படின்னாக்கா ஜீவனமே செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் தொழிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது. இதுல நம்மளுக்கு தொழிற்சானம் அப்படின்னாக்கா 10ஆம் இடத்தையும் எடுக்கிறோம், 6ஆம் இடத்தையும் எடுக்கிறோம். இதுல பணி அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல நம்ம எடுக்கிறோம். 10ஆம் இடங்கிறது சொந்த தொழில் எடுத்துக்கலாம். இப்ப 6ஆம் இடம் அப்படின்னாக்கா நம்ம உத்தியோகம், அதே மாதிரி அடிமை தொழில், அடிமை வேலை, ஒரு பக்கம் சம்பளத்துக்கு வேலை செய்யறது, இதெல்லாம் 6ஆம் இடத்தை வச்சுதான் நாம பேசுறோம். நாம இப்ப 6ஆம் இடத்துக்கு கிரகம் நல்ல நிலைமையில இருந்தாக்கா, ஒரு சுபர் வீடா இருந்தா நல்ல அருமையான ஒரு அருமையான வேலை கிடைச்சிருக்கு, நல்ல உத்தியோகம் கிடைச்சு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இதன் மூலம் ஜீவனம் அருமையான ஜீவனம் நம்ம ஓட்டிட்டு போலாம். இதுல சிக்கல்கள், பிரச்சனைகள், பாவகிரகங்களுடைய சேர்க்கை, பாவகிரகங்களுடைய பார்வை, 6, 8, 12ஆம் இடத்தினுடைய தாக்கம், இதெல்லாம் இருக்கும்போதுதான் அந்த தொழில சிறு சிறு பிரச்சனைகள், இடமாற்றங்கள், வேலை கையிட்டு போறது, விஆர்எஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நடக்கும். இப்ப நாம ஒரு சில விஷயங்களை நம்ம இதுல கண்டிப்பா பார்க்கலாம். அப்படின்னு இப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிற அடிமை வேலை, அரசு வேலை, நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போறது, இது எல்லாமே நம்ம 6ஆம் இடத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த வேலைகள் நம்ம நல்ல லக்னத்துக்கு நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது சுமூகமாக வேலை போயிட்டே இருக்கும். அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்ல நல்ல ஒரு வேலையாட்களோடு நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கும். நம்மளுக்கு மேல் அதிகாரிகிட்ட நல்ல உறவு இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டே இருக்கும். இதுல பிரச்சனைகளை எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பண்ணி மாற்றம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பணின்னு சொல்லிட்டோம். 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம், அப்ப 4ஆம் இடம், அதனுடைய திசா புத்திகள் நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதை செய்யற வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்க இன்கிரிமெண்ட் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இது எல்லாம்
6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், 6க்கு லாபம். அந்த காலகட்டங்கள்ல வந்து கண்டிப்பாக வந்து பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவமான பதவி இது எல்லாமே கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு 11ஆம். இது ஒரு நல்ல அருமையான அமைப்பு தான் அது. அடுத்தது 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம். 6, 7, 8. 8ஆம் இடத்தினுடைய திசையோ புத்தியோ நடக்கும்போது வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து டிபார்ட்மெண்ட் மாறுறது, அந்த தொழில வந்து அந்த டிபார்ட்மெண்ட் மாறுறது, தொழில வந்து டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்குள்ளேயே இடமாறுதல், அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து 6க்கு 3 8ஆம் இடத்தினுடைய திசாபுத்தி நடக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த டிபார்ட்மெண்ட் தொழில் வந்து நம்ம கண்டிப்பா மாற நடக்கும். இதே வந்து 6க்கு 4ஆம் இடத்தினுடைய 6க்கு 4 9ஆம் இடத்தினுடைய திசாபுத்தி நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆபீஸே இடமாற்றம் ஏற்படும். 6க்கு 4 ஆபீஸே இடமாற்றம் ஏற்பட்டு அது ஒரு பணி மாற்றம் தான். இடமாற்றம்ங்கிறது அந்த ஆபீஸே இடமாற்றம் அது ஏற்படும். அடுத்தது 6க்கு 5 10ஆம் இடத்தினுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது இவர் விருப்பப்பட்டால் மட்டும் பணியை மாற்றிக்கொள்ளலாம், விருப்பப்பட்டால் மட்டும் மாறலாம். அது கம்பல்சரி வந்து அந்த பணி மாற்றம் நடக்காது. 6க்கு 5ஆம் இடத்தினுடைய 6க்கு 5 திசாபுத்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த பணிமாற்றம் நடக்கும். அடுத்து 6க்கு 6 11ஆம் இடத்தினுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது பணி செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்பட்டு வேண்டா வெறுப்பா வேலை செய்யறது, சங்கடங்கள், அதுல வந்து சிறு சிறு ரிமார்க்ஸ் வர்றது, வம்பு வழக்கு இதெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா 6க்கு 6 11ஆம் இடத்தினுடைய திசாபுத்தி நடக்கும்போது வேலைகள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதே வந்து 6க்கு 8ஆம் இடத்தினுடைய திசாபுத்தி வரும்போது 6க்கு 8ன்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியா வருவார். அந்த திசாபுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொழில்ல வந்து அவமானங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு வேலையை நம்மளுக்கு வேண்டாம், விட்டுட்டு போலாம், வேற பக்கம் போலாம் அப்படின்னு இவரு வெளியில போவாரு, அல்லது அவங்களே பார்த்து வேலையை விட்டு வெளியே அனுப்புவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் 6க்கு 8 தன்னுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது, இதே வந்து 6க்கு 12 6க்கு 12னாக்க 5ஆம் இடத்தினுடைய திசாபுத்தி நடக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணு வேலை இல்லாம இருப்பார், வேலையில கையை விட்ட போயிடும். ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி காலகட்டத்துல தான் விஆர்எஸ் வாங்குறது இதெல்லாமே நடக்கும். இதே வந்து 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் அது வந்து லக்னத்துக்கு 9, 12 சேர்ந்தா வெளிநாடு போவாங்க, வெளி மாநிலம் போறது இதெல்லாம் நடக்கும். ஆனா 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற போது வேலை கையை விட்டு போயிடும், வேலை இல்லாம சும்மா இருப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து கோச்சார ரீதியா பார்த்தோம்னாக்கா சந்திரனுக்கு 10ல, அதாவது ராசிக்கு 10ல குரு வரும்போது ஒண்ணு வேலை கையை விட்டு போயிடும், அல்லது வேலையில சிக்கல் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒண்ணு சஸ்பெண்ட் ஆவாங்க, அல்லது வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ராசிக்கு 10ல குரு வரும்போது கண்டிப்பாக நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா வந்து கடகராசிக்காரங்களுக்கு 10ல வந்து குரு இருக்கார். கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்து வேலையில பிரச்சனை இருக்கும், வேலைக்கு தொடர்ச்சியா போக முடியாத சூழ்நிலை, ரிமார்க் இருக்கும், அல்லது வேலையில போதுமான வருமானம் இருக்காது, ரொம்ப சிக்கலை எல்லாம் கொடுக்கும். ராசிக்கு 10ல குரு இருக்கும்போது, கோச்சார குரு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக அது கொடுக்கும். அடுத்தது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை
கோச்சார ராகு வந்து தொடும்போதும் கேது வந்து தொடும்போதும் பிரச்சனைகள் ஏற்படும். ராகு வந்து தொடும்போது பார்த்தோம்னாக்கா வேலை வாய்ப்புல பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படுறது, அது வேலையிலேயே ஒரு சிறு சிறு சிக்கல்களை எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்து மனசு ரொம்பவுமே தொழில் ரீதியாக மனசுக்கு ரொம்ப சங்கடத்தை உருவாக்கும். ஆனா இதே கோச்சார கேது வரும்போது பாத்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியான சட்ட சிக்கல்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். தொழில் ரீதியாக வந்து அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும், அல்லது டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்றது, நிர்வாகத்துக்கு வந்து நிர்வாகத்துறை துறை ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். அது வந்து சனி மீது கோச்சார கேது வரும்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு 12ல சனி வரும்போதும், சந்திரன் கூடவே சனி இருக்கும் போதும், சந்திரனுக்கு 2ல சனி இருக்கும் போதும் அப்படித்தான் தொழில் ரீதியாக பிரச்சனைகள், சங்கடங்கள் நிறைய. நம்ம எவ்வளவுதான் திருப்தியா வேலை செஞ்சாலும் திருப்திப்படமான நம்ம மேல குற்றம் குறைகள் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே போல சந்திரனுக்கு 4ல சனி வரும்போதும், சந்திரனுக்கு 7ல சனி வரும்போதும், 8ல சனி வரும்போதும், அதாவது 7 சனி, அஷ்டாஷ்டம சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பார்த்தாலும் தொழில் ரீதியான சிக்கல்கள், பிரச்சனைகள், திருப்தி இல்லாத சூழ்நிலைகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து சங்கடங்கள், இதன் மூலமாக பணி இடம் மாறுறது, இல்லை இவரே வந்து வேலையை விட்டு டக்குனு வந்துடுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதனால வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துதான் நம்ம பலன் சொல்லணும். பொதுவாகவே வந்து தொழில் அப்படின்னாவே வந்து நம்ம சனி பகவான் எடுத்துக்கிறோம். இப்ப பணி அப்படிங்கிறது 6ஆம் இடத்தையும் எடுத்துக்கணும். அப்போ வந்து 6ஆம் இடத்தோட கேது சம்பந்தப்படும் போதும் சட்ட சிக்கல்கள், சட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சனி பகவானோட ஜாதகத்தினுடைய சனி பகவானோட கேது ஏற்பட கோச்சார கேது வரும்போதும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ராகு கேது வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள், சங்கடங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும். அதே போல சூரிய திசையில சுக்கிரனுடைய புத்தி நடக்கும் போதும், சந்திர திசையில வந்து சூரிய புத்தி நடக்கும் போதும், செவ்வாய் திசையில புதன் புத்தி நடக்கும் போதும், புதன் திசையில செவ்வாய் புத்தி நடக்கும் போதும், குரு திசையில சூரிய புத்தி நடக்கும் போதும், சுக்கிர திசையில சனி புத்தி நடக்கும் போதும் கண்டிப்பாக இவர்களுக்கு வேலை கையை விட்டு போகலாம். அது வேலையில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை, சங்கடங்கள், அவமானங்கள், போதிய வருமானம் இல்லாதது, தொடர்ச்சியாக வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலைகள், போதிய வருமானம், அதனால வந்து வேற வருமானம் கட்டாகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். இத்தனை பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் போது என்னுடைய திசாபத்தி காலங்கள்லாம் வந்து கண்டிப்பா சந்திக்க வேண்டியது இருக்கும். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது ஒவ்வொரு திசால வந்து எப்படி நடக்கும், அதாவது 6ஆம் இடத்துக்கு வந்து எந்த இடத்துல இருந்தா வந்து வேலை இடமாற்றங்கள் வந்து ஏற்படும், எந்த திசா புத்திகள் நடந்தா வந்து வேலை இடமாற்றங்கள் ஏற்படும் சொல்லி நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா வந்து ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தாங்க. அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா வேலையும் இடமாற்றமும். ஸோ அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கமான் மழுவோடிந்தி தன்மதிர் தலையர் கொண்டேன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமலி ஜோதிடத்தை இண்டினா முறைப்பதற்கோர் இமையனும் பிழை வராமற் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பதாமே சிம்மஸ்து. ஸோ அனைவருக்கும் வணக்கம். வேலை இடமாற்றம். ஸோ வேலை அப்படின்ட்டாலே 6ஆம் இடம், இடமாற்றம் அப்படின்னாலே 3ஆம் இடம். ஸோ 6, 3 காம்பினேஷன்ஸ் எப்பப்போலாம் வருதோ கோச்சார ரீதியா
அந்த காலகட்டங்களில் வந்து இவங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் வந்து ஒரு சின்ன இடமாற்றமாவது ஆஃபீஸில் ஒரு சின்ன இடமாற்றமாவது வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெரிய இடமாற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் வேலையில் வந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மெயினான இடமாற்றம் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிபதி இருக்கும் இடத்துல, அதாவது 6ஆம் அதிபதி எங்க இருக்கோ அதன் மீது வந்து கோச்சார சனி போகும் காலம், கோச்சார ராகு போகும் காலம் வந்து எங்களுக்கு வந்து வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள் வந்து கண்டிப்பா வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதாவது 6ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கோ, இல்லைன்னா 6ஆம் இடத்துல இந்த கோச்சார கிரகங்களான சனி ராகு போகும்போது வந்து உங்களுக்கு வந்து வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள் வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் பார்த்துட்டோம்னா அதாவது ஒரு திசாபுத்திகள் பார்த்துட்டோம்னா ஆட்சி உச்சம் பெற்ற திசாபுத்திகள் வரும்போது வந்து இவங்களுக்கு வந்து வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள் வந்து ஏற்படும். ஏன்னு பார்த்துட்டோம்னா அவங்க வந்து தொழிலில் வந்து ஒரு அசால்ட்டாக இருப்பாங்க, எதுலேயுமே வந்து ஒரு அசால்ட்டாக இருக்கிறதுனால வந்து அந்த தொழில் இடமாற்றத்தை வந்து இந்த கொடுக்கும். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய திசாபுத்திகள் வரும் காலம். அதே நீச்சம் பெற்ற கிரகங்கள் வரும்போது வந்து அந்த தொழில் மேலே வந்து இவங்களுக்கு ஒரு பற்றுதல் வந்து அதிகமாக வந்து ஏற்படும். வேலை போயிருமா அப்படின்னு ஒரு கவலையிலேயே வந்து அந்த வேலை போகாமல் அதே தொழிலில் வந்து இருப்பாங்க. ஸோ மெயினாக வேலையில் இடமாற்றம் அப்படின்னா இந்த 6ஆம் அதிபதி உங்களுடைய லக்னத்திலேருந்து 6ஆம் இடத்துல கோச்சார ராகு கேது வந்து போகும் காலங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி நிற்கக்கூடிய இடத்துல கோச்சார ராகு சனி போகும் காலம், ராகு சனி போகும் காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேலையில் வந்து இடமாற்றங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து 7.5 சனியில ஜென்ம சனி நடக்கும் போதும் அஷ்டமத்து சனி நடக்கும் போதும் வந்து வேலையில வந்து இடமாற்றங்கள் வந்து ஏற்படுங்க. ஸோ நீங்க இடமாற்றங்கள் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது. ஆனா இந்த 7.5 சனியில ஜென்ம சனி அஷ்டமத்து சனி நடந்தால் கண்டிப்பா இடமாற்றங்கள் வந்து வேலையில வந்து ஏற்பட்டே தீரும். சனி தொழில்காரகன் அப்படிங்கறதுனால அந்த இடமாற்றங்கள் வந்து தொழில் ரீதியான இடமாற்றங்கள் வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் மட்டும் அவங்க கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7.5 சனியில ஜென்ம சனி அஷ்டம சனி நடக்கும்போது ஒரு தொழிலில் இருந்தாங்கன்னா இடமாற்றம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லது. ஆனால் இப்போ இடமாற்றம் கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. ஸோ இதுக்கு வந்து இப்போ வேலையில் இடமாற்றம் இது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஆகக்கூடாது அப்படின்னா ஸோ 6ஆம் அதிபதி நிற்கக்கூடிய இடத்திலிருந்து அதனுடைய 7ஆம் இடம், ஸோ அதனுடைய 7ஆம் இடத்தோட தெய்வங்கள் அந்த நாள் இதோட வழிபாடுகள் பண்ணினா வந்து இவங்களுக்கு வந்து இந்த இடமாற்றங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் வந்து இருக்கும், ஒரே இடத்துல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து ஹை லெவலில் வந்து பணம் இன்க்ரிமெண்டிங் அது வந்து ப்ரமோஷன், ஸோ அந்த மாற்றங்கள் வந்து வந்து பண்ணுறது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இடம் மாற்றங்கள் வந்து ஒரு வெளியூரில் போலீஸாக இருந்தாங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி மாத்துறாங்க அப்படின்னா வந்து இந்த வழிபாடுகள் இதுக்கு தான் இது மாதிரி பரிகாரங்கள் பண்ணினா, அதாவது 6ஆம் இடம் எங்கே இருக்கோ அதுக்கு வந்து 7ஆம் இடம் வந்து நிவர்த்தி ஸ்தானம். ஸோ அந்த வழிபாடுகள் வந்து பண்ணினாங்கன்னா உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் ஆகாமல் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து வேலையும் இடமாற்றமும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6ஆம் இடம் 3 சம்மந்தப்படுறவனுங்க, இல்லைன்னா 6லேருந்து 3, 6க்கு 8, ஸோ அதான் 3னா 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி திசை வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் வந்து சொல்லலாம். ஸோ மெயினாக 6ஆம் அதிபதி மேலே ராகு சனி போகும் காலம், கோச்சார ராகு சனி 6ஆம் அதிபதி நின்ற இடத்துல கோச்சார ராகு சனி போகும் காலங்கள் வந்து எங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி ஜென்ம சனி காலமும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களின் திசா காலங்களில் வந்து இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வேலையும் இடமாற்றமும் அப்படிங்கிற கருத்துங்க. ரொம்ப நன்றிங்க சார். மிக்க நன்றி சதீஷ் சார் அவர்கள். ஓகே சார். ரொம்ப தெளிவான வழக்கம் கொடுத்தீங்க. நன்றி நவரஸ் சார் அவர்களுக்கும். 2 பேரும் தெளிவான வழக்கங்கள், முக்கால்வாசி நீங்களே எல்லாம் அதை முழுசும் சொல்லி முடிச்சிட்டீங்க. புதுசா நம்ம பேசுறது கொஞ்சம் பாயிண்ட் தான் இருக்குது. சரி சார், நான் அப்படியே லீவ் ஆகிக்கிறேன்.
சரிங்க சரிங்க சார். இப்போ சார் நான் தேனியிலிருந்து ராம்குமார் பேசுறேன். இப்போ நம்ம நாகராஜ் சாரும் சதீஷ் சாரும் சொன்ன பாயிண்ட்கள் தவிர சில பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நான் இப்போ இங்கே பணி மாற்றத்துக்கு என்ன ஜோதிடம் மூலமா என்ன காரணம் இருக்குங்கிறத நான் இங்கே தெளிவாக சொல்லிட்டேன். முதல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிறந்த கால ஜாதகத்தில் நமக்கு வந்து சந்திரன் சந்திரன் தான் மனோகாரகன். இந்த சந்திரன் வந்து 6, 10ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலோ இல்லை ஒரு வேலையிலையோ இதில் இருக்க மாட்டாங்க. மனசு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல லக்னத்துக்கு 6, 10ல் இருக்கும்போது வந்து அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வேலை செய்வாங்க, இன்னொரு வேலை செய்வாங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. சீக்கிரக்காரங்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி அந்த பணி மாற்றங்கிறது அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஒரு விதி. இது இல்லாம லக்னத்துக்கு 10ல் குரு அமைஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து தொழில் பண்றதுலயும் சரி, இல்ல ஒரு வேலையில இருக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு திருப்தியின்மையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தொழிலை பண்றதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். தனியோ இல்லை தொழிலோ. ஏன் அப்படின்னா நம்ம காலபுருஷனுக்கு 10ல் குரு நீச்சம் ஆகாததுனால நமக்கு பிறந்த கால ஜாதகத்துல குரு 10ல் இருந்து அதுக்கு கொஞ்சம் வீடு கொடுத்தவனோட வலு அந்த மாதிரி சில சிக்கல்கள், அதாவது அதெல்லாம் கொஞ்சம் வலுவா இல்லாம இருந்தா அவங்களுக்கும் ஒரு தொழில் அதாவது வேலை செய்யறதுல தொடர்ந்து இது சிக்கல்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஒரே தொழில் பண்ண முடியாது, ஒரே பணி செய்ய முடியாது. இது வந்து பிறந்த கால ஜாதகத்துல. மற்றபடி நம்ம நாகராஜ் சாரும் சதீஷ் சாரும் மற்ற விஷயங்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இது போக கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா, சந்திரனுக்கு அதாவது கோச்சாரத்துல சந்திரனுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது இவங்க மற்றவங்க சொன்ன மாதிரி தான். ஒரு ஜென்ம சனி நடக்கும்போது, அஷ்டம சனி நடக்கும்போது, சனி மேல ராகு கேது போகும்போதும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம பார்க்கும்போது, ராசி மேல ராகு போகும்போதும், இது கிட்டத்தட்ட இதே மாதிரி அமைப்பு ஏற்படத்தான் செய்யும். ஸோ கொஞ்சம் சந்திரன் மேல ராகு கேது போகும்போதும் நமக்கு வந்து ஒரு இடம் மாறினா என்ன, பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை விட்டு போனா என்ன, அதுல ஒரு தொழில ஈகோ ஏற்பட்டு நமக்கு அங்க அவமரியாதை ஏற்பட்டு நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கவே செய்யுது. இது கோச்சாரத்தினால ஏற்படுது. அதே மாதிரி ராசிக்கு 10ல் போகும்போதும் பிரச்சனை ஏற்படும். குரு 10ல் போகும்போதும் அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படவே செய்யுது. நம்ம அந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்து பணி மாற்றங்கள் ஏற்படுத்தாம இருக்க ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒருவரோட ஜாதகத்துல 1, 6, 10 தசாபுத்திகள் நடக்கும்போது அவங்களுக்கு வேலை பணிச்சுமைகளோ இல்ல அவங்களுக்கு ஈகோவோ தான்கிற எண்ணம் வந்து அவங்கள வந்து வாழ்க்கையும் சரி, தொழிலையும் சரி, பணியிலும் சரி அவங்களுக்கு வந்து நம்ம தான் நிறைய பண்றோம். நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற எண்ணத்துல ஒவ்வொரு வேலையா மாறிக்கிட்டே இருப்பாங்கங்கிறது என்னோட ஒரு புரிதல். இது போக மத்த எல்லா விஷயங்களும் நம்ம நாராயண் சாரும், சதீஷ் சாரும் கவர் பண்ணிருக்கணும். நம்ம பாயிண்ட் உள்ளதா இருக்குது. இத்துடன் என்னோட உரையை முடிக்கிறேன். வேற யாரும் கருத்து இங்க பதிவு பண்ண விரும்புறீங்களா? நல்லகுமார் சார், பாலு சார், ஜெயந்தி மேடம். சார் வணக்கம் சார். உங்க கருத்து எதுவும் பதிவு பண்றீங்களா சார்? அவங்க 2 பேரும் நீங்க எல்லாருமே சேர்ந்து மெயினான பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க சார். இருந்தாலும் இப்போ எனக்கு நடைமுறையில என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ கோச்சாரத்துல அதாவது அவர் கடகராசி, அஷ்டம சனியும் 10ஆம் இடத்துல இப்போ நடக்கிறனால ஒரே இடத்துல உட்காந்து ஃபைனான்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் அலைஞ்சு திரிஞ்சு அவருடைய வருமானத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, பொருளாதாரத்துக்காக. இது வந்து கண் கூட நம்ம பார்க்குறப்ப அஷ்டம சனிங்கிறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம்னாலும் அந்த 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவான் இருக்கிற இடத்தையும் நோக்கடிக்கிறாரு. 8ஆம் இடத்தை பார்வை மூலம் 10ஆம் இடத்தையும் ரொம்ப இது பண்றாரு. அதனால 10ஆம் இடத்துல குரு ஏற்கனவே இருந்து அந்த குருவை போய் சனி 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு இல்லைங்களா. குரு தனக்காரகன், அவர் சனி பார்வையினால அவரும் 10 ரூபா வர இடத்துல 4 ரூபா 2 ரூபா அது போராடி வர வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி என்னுடைய கண் கூடாவே நானும் நிறைய பார்க்கிறேன். கடகராசிக்காரங்களாம் புலம்புறாங்க. வேலைக்கு போறவங்களா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒர்க் ஷாப்ல ஒருத்தர் வேலை பார்க்குறவரு மெட்டீரியல் இன்னும் வரலப்பா, ஒரு வாரம் கழிச்சு நானே கூப்பிடுறோம். ஒர்க் ஷாப்ல நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு வாரம் 4 நாள் கழிச்சு நான் அவரை கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அஷ்டம சனி வந்து அது இப்போ ராகுவோட காலில் போயிட்டு
அதனால ரொம்ப அலையா வச்சுது. இதெல்லாம் வந்து நம்ம கண்கூடா பார்க்குறப்ப கோச்சாரத்துலேயும் இந்த மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப இதோட இது தெரியுதுங்க. பணி மாற்றத்துக்காகவும் நிரந்தர பணிக்காகவும் மக்கள் எவ்வளவு தூரம் போராடுறாங்க. அதே மாதிரி அந்த 1/6 தசாபுத்திகள் நீங்க சொன்னது வந்து ரொம்ப நிதர்சனமான ஒன்று. எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்துல குருங்க. முதலிடத்துக்கு 10ல குரு இருந்து 8ல இருக்கிற சனி 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஆனா ஒரு தொழில் வந்து எப்படின்னா 10 வருஷம் ஒரு இடத்துல பார்ப்பேன், வேலை பார்ப்பேன். ஆனா அதுல வந்து நம்ம விளைநிலை தண்ணீர் மாதிரி நம்ம போடுற ஒர்க் எஃபிஷியன்ட்டுக்கு எஃபோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்கம் வராது. வேற இடத்துக்கு போகலாமான்னாலும் ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்படியே இந்த மாதிரி 10ஆம் இட குரு வந்து ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில பல விதமான தொழில் ஏற்படுத்துங்கிற காரணம். குரு திசை காலத்துலயும் அப்படிதான், அதுக்கு வந்து சனி திசை காலத்துலயும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஐயா சொன்னது ரொம்ப விசேஷமான ஒன்று. மற்றபடி 7.5 சனி காலங்கள்ல வந்து சனி வந்து லக்னத்துல ஜென்ம சனியா இருக்கிறப்ப அது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது தொழில வந்து வேலைக்கு சனிங்கிறது இந்த மாதிரி ராகு கேதுகளோட தொடர்பு வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் இறைக்காக ஒரு இடத்துல இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு தானுங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் வருது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைகள், நானும் கண்கூடாக பார்த்த ஒரு நிதர்சனம். இதே வந்து இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நலகுமார் சார், மிக்க நன்றி, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இப்ப வேற யாருக்கு கருத்து இருந்தா சொல்லலாம். விஜயகுமார் சார், நீங்க உங்களுக்கு கருத்து இருக்குங்களா இன்னைக்கு தலைப்புல? இல்லைங்க சார், இப்பதான் வந்தேன். சரிங்க சரிங்க சார். ஓகே நன்றி. நன்றி சார். பாலு சார், உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்குங்களா? சார் இல்ல சார். ஓகே சார். பர்வதம் உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்குங்களா? ஜெயந்தி மேடம், உங்களுக்கு எது கருத்து? இல்ல சார். ஓகே வணக்கம் மேடம். நான் சும்மா அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன், அவ்வளவுதான். சரிங்க மேடம். சரிங்க. வேற யாரும் இப்போ நம்ம கேள்வி பதில் சந்தேக பகுதிக்கு போகலாங்களா? நம்ம கருத்து எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த சந்தேக தெளிதல் போகலாம். யாருக்கு சந்தேகம் இருக்குங்களா? சார் வணக்கம். ஒரு கேள்வி. இப்ப சதீஷ் சார் சொன்னாரு 6ஆம் இடம் வந்து பாதிக்கப்படும் போது அதுக்கு 7ஆம் இடமான 12ஆம் இடத்துக்கு உண்டான தெய்வத்தை வந்து வழிபட சொல்றாங்க. அது என்ன எதுக்காக அந்த மாதிரிங்கிறது கொஞ்சம் விளக்கம் யாரா சார்? சொல்லுங்க. அதான் சார், சதீஷ் சார் வந்து ஒரு பதிவு சொல்லிருக்காரு. 6ஆம் இடத்துல பாதிக்கப்படும் போது 7ஆம் இடத்து அதுக்கு 7ஆம் இடத்துக்குரிய தெய்வத்தை வணங்கினா கொஞ்சம் அது தப்பிக்கலாங்கிற மாதிரி விதி விலக்கு. 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமானது 12ஆம் இடம். அதாவது ஒரு பாவத்துக்கு நிவர்த்தி ஸ்தானம் வந்து அதுக்கு 7ஆம் இடம். ஒரு பாவத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்களுக்கு நேர் 7ஆம் இடம் எந்த பாவமா வருதோ தெய்வங்களை வழிபட்டா அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அது கண்டிப்பாக. அப்ப இந்த திருமண தடை, திருமணம் தாமதம் இருந்ததுன்னா 7ஆம் பாவம் திருமண பாவகம். அதுக்கு வந்து நேர் 7ஆம் இடங்கிறது லக்ன பாவகம். ஆமா லக்னாதிபதி யாரோ அதுக்கு உண்டான கடவுளை நம்ம வணங்கினாவே போதும். சரி. வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய யோகங்கள் பலாபோகம் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும். லக்னாதிபதி ஸ்ட்ராங் இருந்ததுனாதான் நம்மளுக்கு பிரச்சனை. அதனால வந்து நம்ம இந்த கருத்து வந்து எந்த பாவகத்துக்கும் எடுத்துக்கலாம் இல்லைங்க சார்? எந்த ஒரு பாவகம். இப்ப 5ஆம் பாவம் குழந்தையின்மைனா அதுக்கு நேர் 7ஆம் பாவகம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்து அதிபதியோட கிரகங்க தேவதைகளை வழிபடும் போது அது நடக்குங்கிறது. அப்படி கண்டிப்பா நடக்கும். நல்ல ரிசல்ட்.
இப்ப 4ஆம் இடம் வீடு அமையணும், ரொம்ப நாளாக ஆசை இருக்கு, வீடு அமைய மாட்டேங்குதுன்னா அதுக்கு 10ஆம் 7ஆம் இடத்துல இடம் 10ஆம் பாவகத்துக்குரிய கடவுளை வழிபட்டு வரும்போது அது ஆக்டிவேட் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். மிக்க நன்றி சார். நல்ல ஒரு விளக்கம் சார். நன்றி. நன்றி நாராஜ் சார். ஓகே கேள்வி சார். பதில் சொன்னதுக்கு நன்றி. வேற யாருக்கும் வேற யாருக்கும் கேள்வி கேட்க வேண்டியிருக்குங்களா? சந்தேகம் தான் கேட்கலாம். நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. நம்ம இப்ப அதை சந்தேகம் தெளிவு பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு எடுத்த லெசன்ஸ்ல இல்ல ம். கர்மயோக ஜாதகம்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? 11ஆம் பாவங்களா? இல்ல கர்மயோக் சனி 4, 7, 10 கேந்திரத்துல இருந்தா கர்மயோகம் தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சம்பந்தமான சரி சரி சார். நாராஜ் சார், இல்ல எனக்கு புரியலைங்களே. சனி 4, 7, 10 இருந்தா கர்மயோகம் சொல்றாங்களா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கேட்கறாங்க. அதே உங்களுக்கு அது 1, 4, 7, 10 இருந்தாக்கா சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து காசி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சுங்களா? அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்குண்டான அந்த பாவத்துக்கு உண்டான அந்த தெய்வங்களை வழிபட்டோம்னாவே போதும். ஆச்சுங்களா? அதாவது 1, 4, 7, 10 இருந்தாக்கா என்ன நடக்கும்? 1, 4, 7, 10 இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த ஜாதகருடைய வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக பக்கவாதம் வரும். கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. 1, 4, 7, 10 இருந்தால் 1 இருந்தா ஜாதகத்துக்கே வரும், 4 இருந்தா அம்மாவுக்கு வரும், 7 இருந்தா மனைவிக்கு வரும், 10 இருந்தா தந்தைக்கு வரும். கண்டிப்பா வரும். 10 இருந்தா தந்தைக்கு கண்டிப்பாக வரும். பக்கவாதமோ அல்லது வலிப்பு வியாதி இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா வரும். நரம்பு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன். அது கண்டிப்பா இதெல்லாம் நடக்குது. மற்றபடிக்கு கர்மம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு எல்லாம் வந்து 1, 4, 7, 10 சனி இருந்தாக்கா காசி போயிட்டு இருந்தா சரியா போன்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு அஸ்ட்ராலஜர்ஸும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதுதான் நடக்கும். கான்செப்ட் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரிலாம் கண்டிப்பா நடக்கும். நீங்களும் வந்து யாராருக்கெல்லாம் இந்த பக்கவாதம், வலிப்பு வியாதி, நரம்பு வியாதி இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்க. அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த காரகத்துவ பாவத்துல கண்டிப்பா 1, 4, 7, 10 சனி இருப்பார். கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இருக்கும், பாருங்க. சார் கரெக்ட் சார். எனக்கு என் பொண்ணுக்கு இருக்கு, பட் அதே இது எனக்கும் கொஞ்ச நாளுக்கு அந்த மாதிரி இருந்தது சார். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டா. சரிங்க மேடம். தேங்க்யூ சார். அப்புறம் அக்னிஹோத்திரத்தை பத்தி சூரியனுக்கான பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தீங்க சார். ஸோ அது சொல்லுங்க நல்ல மேடம். பலன். சூரியன் நீச்சமான அதுக்கு பரிகாரம் என்ன சொன்னீங்க? அக்னிஹோத்திரம் பண்ணுங்கன்னு நீங்க. அது வீட்டுல பண்ணிட்டு இருந்தோம் சார். ரொம்ப நல்ல பலன் சார். சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னீங்க. ஆமா 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 சூரிய நமஸ்காரம் ரொம்ப பண்றது. நன்றி ஆமா சார். கரெக்டா ரொம்ப நல்ல பலன்ல ரொம்ப நல்லா இருக்கும். மாற்றம் நல்லா தெரியுது சார். தேங்க்யூ. அக்னிஹோத்திரம் வாங்கி பண்ணீங்களா? இல்ல சார், அந்த மந்திரத்தை கேட்போம், சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம் சார். அந்த காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவோம். எழுந்துட்டு சூரிய உதய நேரத்துல சூரியனை தரிசனம் பண்றது. அது நல்லா இருக்கும். இன்னுமே வந்து இந்த அக்னிஹோத்திரம் ஒரு அந்த செட்டு வைக்க பூஜா ஸ்டோல் அதை வாங்கி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். செய்யும்போது ரொம்ப ரொம்ப இன்னும் நல்லா 6 மணிக்கு தானே சூரிய உதயம் ஆகுது. அப்ப 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதா? இல்லம்மா, சூரியன் எத்தனை மணிக்கு உதயம் ஆகுதோ நீங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அத்தனை மணிக்கு தான் நம்ம பண்ணணும். அத்தனை மணிக்கு சூரிய இல்ல இப்ப உதயம் 5 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடுறோம், அப்ப சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அம்மா நாம வந்து மனித பிறவி அப்படிங்கிறவன் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து சூரிய உதயத்துக்கு பிறகுதான் வந்து எல்லா சுபம் இருக்கும். ஆச்சுங்களா?
அதாவது சூரியன் அஸ்தமானமானதுக்கு அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேல ம், 6 மணிக்கு முன்னாடி இது பாத்தீங்கன்னா இருட்டு. ஆமா. அது அந்த இருட்டுக்குள்ள என்னென்ன காரியங்கள் செய்யலாம், ரகசியமான விஷயங்கள் செய்வாங்க. ம், சூனியம் வைக்கிறது, மந்திர தந்தங்கள் வைக்கிறது, ஹோமங்கள் பண்றது, யாகங்கள் பண்றது, ம். ரகசியமா கணவன் மனைவியே வந்து இது, இந்த மாதிரி தாம்பத்திய இதெல்லாம் வந்து ஏன் இருட்டுக்குள்ள வைக்கிறாங்க, பகல்ல வைக்கலாம்ல. ம், அதை வந்து அதாவது அது ரகசியமான சமாச்சாரம் இல்லைங்களா. ஆமா. அதனால அதெல்லாம் வந்து இருட்டுல தான் செய்யணும் ஆச்சுங்களா. ம், ம், ம். அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறாங்க. ஆனா வந்து என்ன நான் இது பிரம்ம முகூர்த்தம் யாருக்கும் ம், என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் வந்து எந்த டைம் நல்லா இருக்குதோ ம். அந்த டைம் கொடுக்கணும் சரிங்க. ஆச்சுங்களா. ம், இப்போ வந்து சூரியன் வந்து 6 மணிக்கு உதயமாகுதுன்னு ம். இப்ப இன்னைக்கெல்லாம் 6:38க்கு சூரிய உதயம் போட்டுட்டு இல்லையா? 6:38க்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணணுமா? 6:38. ஆ, இப்போ தமிழ் தேதி பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10ஆம் தேதி தாண்டி இருக்கும். ஆமா. 10ஆம் தேதி ஆச்சுங்களா. ஆ, 25ஆம் தேதினு வச்சுக்கோங்க. 25ஆம் தேதினா 100 நிமிஷம் உள்ள போயிரும். ஆ, அப்ப வந்து ஆ, டக்குனு பார்த்தாக்கா, ஆ, வரும் 4 6 வரும். நாம ஆ, நாம திருமணம் வந்து 5:30 மணிக்கு வந்துட்டாக்கா ஆ, லக்னம் 12 சூரியன் போயிடுவார். ஆ. சூரியனுக்கு முன்னாடி சரிங்க. நன்றி. நம்ம வந்து நம்ம மனிதர்கள் நாம் விஷயங்களுக்கு வந்து சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம செய்யணும். அதுதான் வந்து விசேஷம். ஏன் நம்மளுக்கு வந்து 6 மணிக்கு மேல ராகு காலம் யமகண்டம் குளிகை நல்ல நேரம் எல்லாமே இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேசாம வந்து எல்லாத்துக்குமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் வந்து பிரம்மனுக்கு உண்டான நேரம் தானே தவிர மனிதருக்கு உண்டான நேரம் அல்லது. உங்களுக்கு உண்டான நேரம் 6 மணிக்கு மேல சூரிய உதயமானதுக்கு அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நம்ம செய்யணும். இப்ப எதையே வந்து பாத்தீங்கன்னாக்கா கோவில் முகூர்த்தத்துல மதியம் வந்து 11:45 to 12:15 அந்த வடநாட்டில செய்வாங்க. 11:45 மதியம் வந்து 11:45க்கு மேல 12:30 வரைக்கும் செய்வாங்க. அதுதான் வந்து ரொம்ப விசேஷம். ஒண்ணும் இல்ல, பார்லிமெண்ட் ஓபன் பண்ணாங்க, ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண எத்தனை மணிக்கு பண்ணாங்க? மதியம் 12:30 மணி. ஆமா. அவங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண தெரியாது அவங்களுக்கு. ஆ, பிரம்ம முகூர்த்தம் வந்து நம்ம மனிதர்கள் நாம செய்யக்கூடிய சுபகாரியங்கள் அத்தனையுமே வந்து ம், சூரியன் தான் செய்யணும். அது 12 மணிங்கிற போது சூரியன் உச்சத்தில் இருப்பாரு. ம். நேரம் அதெல்லாம் அந்த காலத்துல பண்றது. சரிங்க. தமிழ்நாட்டுமே வந்து அந்த டைம்ல தான் பண்ணுவாங்க. சரிங்க. இப்ப என்னோட சந்தேகத்துக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, சரிங்க. தேங்க்யூ சார். மிக்க நன்றி நாகராஜ் சார். இன்னும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் வேற யாருக்கு சந்தேகங்கள் இருக்குங்களா? சந்தேகம் தான் கேட்கலாம். இல்லை, நம்ம நிறைவு பற்றி நெருங்கிட்டோம். வேற யாருக்கும் சந்தேகம் தான் கேட்கலாம். அடுத்த வாரம் என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க? கலத்திர பாவம். 7ஆம் பாவங்களா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. 7ஆம் பாவம் ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கு. நிறைய பேசலாம், நிறைய கொடுக்கலாம். அது அப்படின்னா 2 மூணு பாகம் 1 2 பாகம் 1 2ன்னு போட்டுக்கலாம். இல்ல 7ஆம் பாவம்னு போடுங்க, அப்படியே போடுங்க. அதான் 7ஆம் பாவ அதிபதி தான் பேச போறோம் அடுத்த வாரம். ஆமா ஆமா. அதுக்கு அடுத்த வாரம் பார்க்கணும்.
ரொம்ப திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான பாவம். ஆமா. திருமணம், தொழில், கூட்டாளி, நண்பர்கள், எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச 4 பாயிண்ட். அதான் பிரயாணம் எல்லாமே வரும்ல. ஓகே ஓகே ம். ஓகே 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 சார் பாருங்க. ஓகே சார், ஓகே சார். வேற யாருக்கும் இப்ப சந்தேகம் தான் கேட்கலாம். நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். சந்தேகம் எதுவும் இல்லைன்னா நம்ம இந்த பதிவை நம்ம நிறைவு பண்ணிடலாம். சார் இந்த வேலை பார்க்குற இடத்துல சார் வணக்கம், வேலை பார்க்குற இடத்துல வந்து வெளிநாட்டுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆக சொல்லி அவங்களே ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி தசாபுத்திகள்? அப்படி சார் 9 லக்னத்துக்கு 9, 12 சம்பந்தப்பட்டா அவங்க வெளிநாட்டு இது கிடைக்கும். கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போறக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது தசாபுத்தியில பாத்தீங்கன்னாக்கா சந்திர திசையில ராகு புத்தியோ, ராகு திசையில சந்திர புத்தியோ நடக்கும் போதும் அந்த மாதிரியான வெளிநாட்டு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். கண்டிப்பா அவங்களுக்கு எதுவுமே 9, 12 சம்மந்தப்படணும். அல்லது 8, 9, 12 சம்மந்தப்பட்டாலும் வெளிநாடு போவாங்க. ஏன்னா 8ங்கிறது தலைமறைவு வாழ்க்கை. அதனால 8, 9, 12 சம்மந்தப்பட்டாலும் அவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க சொல்றது இந்த நிரவ் மோடிலாம் 8ஆம் பாவ சஃபர் ஆனதுனாலதான் அந்த தலைமுறை வாழ்க்கை. ஆமா ஆமா. அப்படி எடுத்துக்கலாங்களா? அவங்க தொழில நஷ்டமாயிருந்தாலும் இப்ப வெளிநாட்டுல தலைமறைவா இருக்காங்க. ஆமா ஆமா. விஜய் மல்லையா, நிரவ் மோடியில அப்படிலாம் சொல்றாங்கல்ல அவங்க. 8ஆம் இடம் சம்பந்தப்படுறது பிரச்சனைனால தலைமறைவா சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, ரொம்ப சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறவங்களும் வெளிநாடு போய் தொழில் செய்து சம்பாதிக்கலாம். 8ஆம் இடங்கிறது எல்லாத்தையுமே சிரமங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாத்தையுமே சொல்றது 8ஆம் பாவம். அது எல்லாத்தையும் சார் எனக்கு ஒரு டவுட் சார். லக்ன புள்ளியில நம்ம மேஷத்துல ஆரம்பிக்கும் போது 1 முதல் 30 டிகிரி வரையும் மேஷ வீடுன்னு நடக்கும் சார். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது தனுசு மண்டலம் வரும்போது 240 இருந்து 270 டிகிரி வரையும் வருது. அது இப்போ 270க்கு அப்புறம் வர புள்ளி வந்திருந்தா அது மகரம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா சார்? டிகிரி முறைகள் சார்? இல்ல மேடம், அது பாவம் மாத்த எடுத்துக்கணும், மகரம் எடுத்துக்கூடாது. இது லக்னத்துக்கு எத்தனை பாவமோ அந்த பாவம் மாத்த எடுத்துக்கணுமே தவிர அது மகரம் தனுசுன்னு பிரிக்க கூடாது. சரி, தேங்க்யூ. அநேகமா நம்ம நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். இதுவரைக்கும் அமைதி காத்த ஒத்துழைப்பு தந்த அனைத்து நண்பர்களுக்கும், குழுவில் பங்கேற்று கருத்து சொன்னவங்களுக்கும், கேள்வி கேட்டவங்களுக்கும் மிக்க நன்றி. நாம் மீண்டும் அடுத்த வாரம் புதிய தலைப்பில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. மீண்டும் வருக. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி.